ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னடா வீடு ஃபுல்லாக ட்ரெஸ்ஸை குமிச்சு வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? அது ஒன்றும் இல்லைங்க, இதெல்லாம் என்னோடய பாப்பாவுக்கு கிஃப்டாக வந்த ட்ரெஸ் கலெக்ஷன் தான். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். அண்ட் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸில் என்ன பிடிச்சிருங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் என்ன கலர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாவப்பழ கலர் ட்ரெஸ்ஸு. இது நாங்கள் எங்கள் பாப்பாக்காக அவளோட ஃபர்ஸ்ட் ஃபெஸ்டிவலுக்காக நாங்கள் வாங்கினது. இதை நாங்கள் இது வரைக்கும் 2 டைம் யூஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் யூஸ் பண்ணது கிடையாது. இப்போ பாப்பாவுக்கு சின்னதாயிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் ட்ரெஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கை ப்ளூ கலர் ட்ரெஸ். இது பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு கிஃப்டாக வந்த ட்ரெஸ். ரொம்ப ஒரு சாஃப்டான கிளாத், உள்ளே இருக்க மெட்டீரியல்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த ட்ரெஸ் கூடயே ஒரு ஷூ பேர் கூட கொடுத்துருந்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ட்ரெஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் கலர் காம்பினேஷனல் ட்ரெஸ். நல்லா பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு 2 பெரிய பெரிய பூ வச்ச மாதிரி இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. இது நாங்கள் இன்னும் பாப்பாவுக்கு ட்ரை பண்ணலை, இதுவும் கிஃப்டாக வந்த ட்ரெஸ் தான். மோஸ்ட்லி இந்த வீடியோவில் நான் காமிக்கிற எல்லா ட்ரெஸ்ஸுமே பாப்பாவுக்கு கிஃப்டாக வந்த ட்ரெஸ் தான். இதில் நாங்கள் 2 ட்ரெஸ் மட்டும்தான் நாங்கள் வாங்கினோம், மீதி எல்லாமே அவருக்கு கிஃப்டாக வந்தது தான். இந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா ஆஃப் ஒயிட் வித் க்ரீன் கலரில் இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா ஸ்டோன்ஸ்லாம் நல்லா வச்சு ஒரு கிராண்ட் லுக்கில் இருக்குது. இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ வித் ஆஃப் ஒயிட் காம்பினேஷனில் இருக்குது. நல்ல ஒரு ஃப்ரில் வச்சு சம்கிலாம் கொடுத்துருக்கு, பார்க்கவே அழகாக இருக்குது. அண்ட் இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா சில்வர் வித் டார்க் க்ரீன் கலரில் இருக்குது, பார்க்க அழகாக இருக்குது. ஆனால் உள்ளே இருக்க கிளாத் பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து சாஃப்டாக இல்லாமல் ஒரு குத்துற மாதிரி இருக்குது. நான் இன்னும் இதை ட்ரை பண்ணி பார்க்கல, ட்ரை பண்ணி பார்த்தா எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலர் ட்ரெஸ், பார்க்க சிம்பிளாக இருக்குது அண்ட் அழகாகவும் இருக்குது. அண்ட் இந்த ட்ரெஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பஞ்சு மிட்டாய் கலர் ட்ரெஸ், பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. நிறைய ஃப்ரில் வச்சு நல்லா பஃப்னு இருக்குது. ஆனால் இதில் ஒரு ட்ராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க கிளாத் வந்து குத்துற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஃப்ராக்கை வந்து பாப்பாவுக்கு போடணும்னு பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு சாஃப்டான கிளாத்தை போட்டுட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். இந்த ட்ரெஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில்வர் கலரில் நல்லா ஜிகினா வச்சு கிராண்ட் லுக்காக இருக்க ட்ரெஸ் தான். உள்ளே இருக்க கிளாத்தும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாகவே இருக்குது. ஆனால் இதில் ஒரு ட்ராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்க ஜிகினா வந்து நம்ம கையில் டச் பண்ணும்போது நம்ம கையில் ஒட்டுது. ஸோ நம்ம பாப்பாவுக்கு இதை யூஸ் பண்ணும்போது பாப்பா வாயில் வச்சாங்கன்னா இந்த ஜிகினாலாம் வாய்க்குள்ளே போயிடும். ஸோ அதனால் பாப்பாவுக்கு நம்ம யூஸ் பண்ணும்போது இதை நம்ம பார்த்து கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் ரெட் கலரில் இருக்க ட்ரெஸ். அண்ட் மேலே இருக்க கிளாத்தும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டான கிளாத், அண்ட் உள்ளே இருக்க கிளாத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டான கிளாத் அண்ட் பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா சில்வர் கலர் வித் நாவப்பழ கலர் ட்ரெஸ், நிறைய ஃப்ரில் வச்சு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இதுவும் கிஃப்டாக வந்த ட்ரெஸ் தான். இது நாங்கள் இன்னும் பாப்பாவுக்கு யூஸ் பண்ணலை. இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ வித் ஒயிட் கலர் ட்ரெஸ், பார்க்க ரொம்ப சிம்பிளாக அழகாக இருக்குது. இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பேபி பிங்க் கலர் ட்ரெஸ், பார்க்கவே ரொம்ப ஒரு ரிச் லுக்காக இருக்குது. இதை நாங்கள் பாப்பாவுக்கு யூஸ் பண்ணிட்டோம், ரொம்பவே அழகாக இருந்தது பாப்பாவுக்கு. அண்ட் கிளாத்தும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சாஃப்டான கிளாத், வெளியும் சாஃப்டாக இருக்குது உள்ளேயும் சாஃப்டாக இருக்குது.
இந்த ட்ரெஸ் நாங்கள் பாப்பாவோட ஃபங்க்ஷனுக்காக வாங்கின ட்ரெஸ். பார்க்க ரொம்ப அழகாக கிராண்டாக இருந்ததுனால வாங்கினோம். அண்ட் பாப்பாவுக்கும் ரொம்பவே அழகாக இருந்தது. ஆனால் என்ன ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா, பாப்பா ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலே போட்டே இருக்கல, ரொம்ப அழுதுகிட்டே இருந்தா. அதனால் நாங்கள் 1/2 அன் ஹவர் தான் போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் கழட்டிட்டோம். மேபி நடக்க ஆரம்பிக்கும் போது போட்டால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ட்ரெஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேபி பிங்க் கலர் ட்ரெஸ். பார்க்க சிம்பிளாக அழகாக இருந்தது. அண்ட் இதுவும் கிஃப்டாக வந்த ட்ரெஸ் தான். அண்ட் இந்த ட்ரெஸ் பார்த்திங்க அப்படின்னா பிளாக் கலர் வித் க்ரீன் கலர் காம்பினேஷன் ட்ரெஸ். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது அண்ட் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது. எனக்கு பாப்பா கிஃப்டாக வந்த ட்ரெஸ்ஸில் இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சது, ஏன்னா கம்ஃபர்ட்டாக இருக்கிறதுனால. அண்ட் நெக்ஸ்ட் ட்ரெஸ் பார்த்திங்க அப்படின்னா பிங்க் கலரில் ஒரு பூ போட்ட ட்ரெஸ். ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. அண்ட் உள்ள இருக்க கிளாத்தும் பார்த்திங்கன்னா ஒரு சாஃப்டான கிளாத். இந்த ட்ரெஸ் பார்த்திங்க அப்படின்னா டார்க் எல்லோ கலர் வித் வயலட் கலர் கொடுத்துருக்காங்க. பார்க்க நல்லா இருக்குது. ஆனால் உள்ள இருக்க கிளாத் பார்த்திங்க அப்படின்னா குத்துற மாதிரி இருக்குது. அண்ட் இந்த ட்ரெஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்குது. நிறைய ஃப்ரில் வச்சு. இது என்ன கலர்னு எனக்கு சொல்ல தெரியல, ஆனால் பார்க்க அழகாக இருக்குது. இந்த ட்ரெஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டார்க் ரெட் கலர் ட்ரெஸ். பார்க்க சிம்பிளாக அழகாக இருக்குது. இந்த ட்ரெஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சாண்டல் கலர் ட்ரெஸ். நிறைய ஃப்ரில் வச்சு நல்லா இருக்குது. வெளியே இருக்கிறது பார்த்திங்கன்னா சம்கி இருந்தாலுமே குத்தலை. அண்ட் உள்ளேயும் பார்த்திங்கன்னா சாஃப்ட் கிளாத் இருக்குது. அண்ட் இதோட கை கூட பார்த்திங்கன்னா உள்ளே கொடுத்துருக்காங்க. வேணால் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த ட்ரெஸ்ஸும் பார்த்திங்கன்னா பாப்பா கிஃப்டாக வந்த ட்ரெஸ் தான். நிறைய ஃப்ரில் வச்சு நல்லா இருக்குது. ஹேண்ட் பார்த்திங்க அப்படின்னா பஃப் கை வச்சுருக்கு. அண்ட் இந்த ட்ரெஸ் பார்த்திங்க அப்படின்னா லைட் க்ரீன் கலர் ட்ரெஸ். பார்க்கவே செம்ம ஒரு கிராண்ட் லுக்காக இருக்குது. அண்ட் நெக் டிசைன் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த ட்ரெஸ் பார்த்திங்க அப்படின்னா பாப்பா கிஃப்டாக வந்த ட்ரெஸ் தான். ரொம்பவே ஒரு கிராண்ட் லுக்காக இருக்க ட்ரெஸ். நிறைய ஃப்ரில் வச்சு ரொம்ப பெருசாக இருக்குது. பாப்பாவுக்கு இப்போ யூஸ் பண்ண முடியாது. மேபி லைக் ஒரு 1 இயர் கிராஸ் பண்ணதுக்கப்புறம் இதை யூஸ் பண்ணலாம். ஏன்னா இதை போட்டு நடக்கிறதுக்கே அவளுக்கு தெம்பு வேணும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு செம்ம ஃப்ரில் வச்சு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். இதெல்லாம் பாப்பாவுக்கு கிஃப்டாக வந்த ட்ரெஸ் கலெக்ஷன். ஒரு ரெக்வஸ்ட், நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் வாங்கி தரணும்னு நினச்சிங்கன்னா அவங்க நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரி கிளாத்ஸ் வாங்கி கொடுங்க. ஏன்னா இந்த மாதிரி கிளாத்ஸ் எப்போவாவது ஒரு நாள் தான் யூஸ் பண்ண முடியும். அண்ட் உங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸில் எது பிடிச்சதுங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.